கடந்த 5 ஆண்டுகளில் 6121 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 12,087 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்திட நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பயன்பாட்டிற்கு உகந்த 3673 பேருந்துகளை முற்றிலும் புதுப்பித்து இயக்குவதற்காக 371 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் 350 பசுமை மின் பேருந்துகள் 288 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் போக்குவரத்து சேவையில் இணைக்கப்பட்டுள்ளன. அண்மையில் மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்ட சிற்றுந்து மினி பஸ் திட்டம் நகரங்களை ஒட்டிய ஊரக பகுதிகளிலும் போக்குவரத்து சேவையை வழங்கிடும் வகையில் 6603 புதிய வழித்தடங்களில் வெற்றிகரமாக விரிவாக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து கழகங்களின் செயல்பாட்டு திறன், சேவை வழங்கல் மற்றும் நிதிநிலை ஆகியவற்றை மேம்படுத்துவதற்காக போக்குவரத்து கழகங்களுக்கு சேவை அடிப்படையிலான ஊக்கத்தொகை வழங்கும் நோக்கத்தில் ஊக்க நிதியம் ஒன்று 2000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மகளிர் விடியல் பயணம் திட்டத்திற்காக 4000 கோடி ரூபாய், மாணவர்கள் பேருந்து பயண கட்டணம் திட்டத்திற்காக 1782 கோடி ரூபாய், டீசல் மானியத்திற்காக 1857 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் போக்குவரத்து துறைக்கு 13,062 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலையில் சாலை உள்கட்டமைப்பு பொருளாதார வளர்ச்சியின் முதுகெலும்பாக செயல்படுவதுடன் ஒரு நாட்டின் நிலையான வளர்ச்சிக்கும் அடிப்படையாக உள்ளது. இந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்கள் மற்றும் முன்முயற்சிகள் மூலம் சாலை உள்கட்டமைப்பு மேம்பாட்டில் சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் 1085 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் 8313 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழித்தட சாலைகளாக அகலப்படுத்தும் பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவற்றில் 6191 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 692 கிலோமீட்டர் சாலை பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள பணிகள் விரைவில் நிறைவு பெறும். நடப்பாண்டில் 253 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளை 1647 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழித்தட சாலைகளாக அகலப்படுத்துவதற்கான பணிகள் விரைவாக நடைபெற்று வருகின்றன.